அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை என்னும் தொடரிலே தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் சம்பவக. சம்பவக என்றால் அவதாரம் எடுத்தல், மறைந்திருந்து திடீரென்று தோன்றுவது. நாம் பிறந்தால் பிறப்பு, பகவான் பிறந்தால் அது அவதாரம். அது என்னங்க, ரெண்டுத்துக்கு ரெண்டு வேற வார்த்தை? ஆமாம். பிறப்பு என்பது முன்வினை பயன்களை முன்னிட்டு அதற்கு தகுந்தாற்போல் பிறப்பது. ஆனால் பகவானுக்கு எந்த கர்மாக்களும் இல்லை, ஊழ்வினை பயனும் இல்லை. அவர் தான் நினைத்த மாத்திரத்தில் தோன்றுகிறார். அதனாலே தான் அவருடைய பிறப்பு ஒரு அவதாரம் என்று சொல்கிறோம். தசாவதாரங்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? நம்ம எப்பவும் நினைக்கிறோம் தசாவதாரங்கள். சரி சார், அப்போ பகவான் எப்பொழுது அவதாரம் செய்கிறார்? பகவத்கீதையிலே கண்ணன் எம்பெருமான் கூறுகிறார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கவனிங்க, சம்பவாமி யுகே யுகே. ஆகையாலே பகவான் மறைந்திருந்து தக்க நேரத்தில் வந்து அடியார்களை காக்க தோன்றுகிறார். இந்த தூணிலே நரசிம்மர், பகவான் மகாவிஷ்ணு நரசிம்மராக தோன்றுவதற்கு முன் பிரகலாதனை காப்பாற்ற ஹிரண்யகசிபு இங்கே பகவான் இருக்கிறாரா, இங்கே பகவான் இருக்கிறாரான்னு ஒவ்வொரு இடத்தையும் சுட்டி காமிக்கிறான். அவன் எந்த இடத்துல காமிச்சா அந்த இடத்துல பகவான் தோன்றி பிரகலாதனை ரட்சணம் பண்ணணும். அப்பொழுது பகவான் இந்த அண்ட சராசரம் முழுவதுமாக தான் மறைந்து ஹிரண்யகசிபு எங்கு கேட்கிறானோ அந்த இடத்திலிருந்து உடனே தோன்றி வர வேண்டும் என்பதற்காக இந்த அண்ட சராசரம் எல்லாம் தான் மறைந்திருந்தான். ஹிரண்யகசிபு ஒரு தூணை காமித்து அதை தட்டியவுடன் கதையால் அங்கிருந்து நரசிம்மராக தோன்றி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்தார். இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் சம்பவக. ஸோ பகவான் பக்தர்களுக்காக மறைந்திருந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தக்க நேரத்தில் சரியாக கொடுப்பார். சில நேரத்தில் நம்மளும் ரொம்ப அங்கலாச்சுக்குவோம். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பகவான் காது கேட்குதா இல்லையான்னு. நமக்கு நேரம் கனியலைன்னு அர்த்தம். நம்ம சிறப்பாக பகவானை வழிபட்டுக்கிட்டே இருந்தால் தக்க நேரத்தில் வந்து நமக்கு வேண்டியதை அருள் பாலிப்பார் மகாவிஷ்ணு. ஆகையாலே சம்பவக 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 நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டுங்கள். பகவான் உங்களுக்காக